தமிழை சுவாசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களை காக்ரோச் டிவியின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மோட பேசுகிறதுக்காக ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஐஆர்எஸ் ரவிக்குமார் தமிழ் அறிஞர், திரைத்துறையில் அறிஞர், அரசியலில் மிகப்பெரிய ஞானமுள்ளவர், இப்படி பல்துறை வித்தகர். அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி இந்த காக்ரோச் டிவி உண்மையை சொல்கிறது. அந்த உண்மை சிலருக்கு சுடும், சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடித்து அதை சரி செய்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த காக்ரோச் டிவி மூலயமா நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக தான் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கலாம். அதில் இருக்க நல்ல விஷயங்களை நாங்களும் எடுத்துப்போம். உங்களுடைய கருத்துக்கள், கண்டென்ட் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த காக்ரோச் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பாராட்டலாம், திட்டலாம். வாங்க, இப்போ நம்ம ரவிக்குமார் சந்திப்போம். வணக்கம் ரவிக்குமார். ரவி, இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு ஆன்லைனில் வந்தது. நேற்று அந்த கட்சியினுடைய தலைவர் அமெரிக்காவிலேருந்து நேராக இறங்கி டெல்லியில் ஒரு பெரிய கலக்கிட்டார். இந்த பார்ட்டியால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய தலைவலி. மோடியை பிரதமர் பதவியிலேருந்து இறக்கிடுவார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள்? இது காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்லைனில் அவர் இது என்ன பண்ணாருன்னா, இது விஜய் கூட அப்படி தானே ஆன்லைனில் தானே வந்தார். அவர் ஒரு ஸ்டார் இல்லையா, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், 30 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கவர். அவர் மெல்ல 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 பில்டு பண்ணி பல ஆண்டு கணக்காக பில்டு பண்ணி வந்தது. இது டக்குன்னு வருது இல்லை. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சூரியகாந்த்னு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல சுப்ரீம் கோர்ட்டில், அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியாதனமா வாய விட்டார். அதாவது வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி, அவங்க அந்த ஒட்டுண்ணி பேரசைட் மாதிரி என்ன பண்ணுவாங்க, போய் ரீல் போட போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு அவர். ஆஹா, எப்படி நீங்கள் காக்ரோச் சொல்லுவேன்ட்டு காக்ரோச் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சும்மா ஆரம்பித்தார் இன்ஸ்டாவில். அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அது பிஜேபியோட அதிகமான ஃபாலோவர்ஸ் இது மாதிரிலாம் வந்துட்டாங்க இன்ஸ்டாவில். அப்போ இன்ஸ்டாகிராமில் தான் இன்றைக்கி அரசியல் நடக்குது. இந்தியாவுடைய அரசியலே இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நடக்குது. அங்கே அவர் பண்ணிட்டார். இவர் பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் டிப்கே அப்படிங்கிறவர் இவர் பேர், இது ஆரம்பித்த ஒரு பேர். அவர் அமெரிக்காவில் இருக்கவர், அவர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். இந்த டிப்கேன்றது என்னன்னா, இது ஒரு தலித் சாதியை சார்ந்தவர். அவர் ஒரு தலித். அவர் இங்கேருந்து அமெரிக்கா போய் படிக்கிறாரு. அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு உள்ள ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார். இதில் நீங்கள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அம்பேத்கரும் அப்படித்தான் ஒரு மராட்டி தலித். அவர் அமெரிக்காவில் தான் போய் படித்தார். இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கினார். அதே பாணியில் இந்த தம்பியும் டிப்கேவும் ஒரு மராட்டிய தலித் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார். அவர் வரப்போ பார்த்தீங்கன்னா கையில் மை ஆட்டோபயோகிராஃபின்னு அம்பேத்கரோட புக்கை எடுத்து தான் வர்றார். ஏர்போர்ட்லேருந்து வர்றப்பே அப்படி தான் வந்தார். அவர் தன்னுடைய தலித் அடையாளத்தை ஓப்பனாகவே சொல்கிறாரு, ஜெய் பீம்ன்றாரு. ஸோ ஒரு தலித் தலைவர் உருவாகி இருக்கிறார். தலித் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஜெகஜீவன் ராம் ஒரு மிகப்பெரிய தலித் தலைவராக இருந்தார் தேசிய அளவில். அவருக்கு பிறகு மிகப்பெரிய தலித் தலைவராக கன்ஷிராம், மாயாவதி வந்தாங்க, ராம்விலாஸ் பாஸ்வான், இப்படித்தான் தலித் தலைவர் வந்திருக்காங்க. இப்போ கர்கே இருக்கிறாரு காங்கிரஸில், அவர் பேருக்கான தலைவர் தான். உண்மையில் மக்களிடமிருந்து வந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கன்ஷிராம் மிகப்பெரும் தலைவர், மாயாவதி மிகப்பெரும் தலித் தலைவர், ராம்விலாஸ் பாஸ்வான் மிகப்பெரும் தலித் தலைவர். இப்படி இந்த தலித் தலைவர்கள் வரிசையில் இந்த டிப்கேவும் ஒரு தலித் தலைவராக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ என்ன நான் தலித்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் இருக்கிற வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 அமைச்சர்கள் தலித்துக்கு கொடுத்துருக்காரு விஜய். அது ஒரு மிகப்பெரிய சிக்னலை கொடுக்குறாங்க தலித்துகளுக்கு. உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எம்பவர் பண்ணுறோம், உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தலித்துகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விஜய் பக்கமாக சாய்வார்கள். ஸோ அதனால தான் அவர் பிரைம் மினிஸ்டராக வருவார்னு அவங்க ஜோசியர் சொல்லியிருக்காங்க. விஜய் பிரைம் மினிஸ்டர் வந்துருவாரா? வரலாம், வாய்ப்பு யாரும் பிரைம் மினிஸ்டர் வரலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் தலித்து ஓட்டு அதிகமாக இருக்குது, நான் தலித்துக்கு என்னுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுகிறார்ல. ஆனால் தலித்து தான் அவங்க ஆதரிப்பாங்க. நீங்கள் தலித்துக்கான தலைவனாக ஒரு நான் தலித்தையோ ஒரு பிராமணரையோ அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? நீங்கள் ஒரு விஜய் தலித்தாக இருந்தாருன்னா அதை பண்ண முடியும். ஆனால் ரஜினிகாந்த் தலித்து, ரஜினிகாந்த் இறங்கினாரா ரஜினிகாந்துக்கான ஓட்டு தான் அதிகமாக வரும், ஏன்னா அவர் தலித்துன்றதால. அதை ஒரு சைடில் வச்சுப்போம். இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது
நேற்று அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எண்ட் ரிசல்ட் என்னன்னா, அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணல. கல்வி அமைச்சர் அவர் பல குளறுபடிகள் பண்ணியிருக்கிறாரு. நீட் எக்ஸாமில் குளறுபடி நடந்திருக்குது, இப்போ இந்த +2 எக்ஸாமில் குளறுபடி நடந்திருக்குது. அது இல்லாமல் இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு போட்டு 3 மொழி வேணுன்றது. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி இத்தனை ஆண்டு காலமாக இருந்த பிரெஞ்சு மொழி ஒழிக்கப்பட்டு அங்கே வந்து ஹிந்தியும் சமஸ்கிருதமும் நுழைக்கப்பட போகிறது. அந்த மாதிரிலாம் பண்ணுறது இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரியான தவறுகளை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இதை வச்சு தான் அண்ணாமலையே பிஜேபி போட்டு வெளில வந்தார். அவங்க இந்த மும்மொழி கொள்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதை அட்டாக் பண்ணார். அதை அட்டாக் பண்ணுறப்ப தெரியும் வெளில வந்து கரெக்டான இது சான்ஸ் பிடிச்சிட்டாரு. இது சொல்லி தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. இப்போது இந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறவங்க, இந்த இவர் திப்கே இருக்கார் இல்லையா, இவர் ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்தவர். இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆதரவாளர். இவருக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு இவர் உள்ளே வர போறாரு. இப்ப இவர் கட்சியாக ஆரம்பித்தார்னா, கட்சியாக ஆரம்பிச்சு கட்சியை நடத்துறதுக்கு இவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தா தீரணும். இந்தியா வந்து இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சியை நடத்தணும். பண்ணுவாரான்னு தெரியல, தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வருவாரா அப்படிங்கிறது இது வரைக்கும் அவர் எந்த கிளாரிட்டியும் சொல்லலை. திடீர்னு கிளம்பி வந்திருக்காரு, தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றதுக்காக வந்திருக்காரு. நேற்று அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியும் கிடையாது, மிகப்பெரிய தோல்வியும் கிடையாது. இதே கேட்டு தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பல போராட்டங்கள் பல பேரும் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய இது கிடைக்கல. இவருக்கு கிடைச்சிருக்குது, மீடியாவோட பப்ளிசிட்டி கிடைச்சிருக்குது. சில மீடியாக்கள் இதை இக்னோர் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதை மீறி அவருக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனால் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா அதனுடைய வெற்றி தான் அந்த கட்சியுடைய அல்லது அந்த இயக்கத்துடைய எதிர்காலத்தை முடிவு செய்யும். இதுவரையிலும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யவில்லை. அப்ப பாத்தீங்கன்னா அது எப்படிங்க ஒரு மந்திரியோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ வந்து எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு போனா அப்புறம் அவங்க எப்போ ஆட்சியை பிடிக்கிறது? இல்ல அப்படி ஆட்சி போயிடும். இல்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் நிறைய பேர் பண்ணி ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. நிறைய வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா உண்டு, உங்களுக்கு அது உண்டு, ரைட்டு பண்ணிருக்காங்க. இங்கேயே எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1960களில் 64 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நடந்தது. அது தன்னெழுச்சியாக நடந்த அப்போதைய ஜென்சியோட போராட்டம் தான். அந்த போராட்டம் நடந்தபோது பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தார். கக்கன் என்பவர் உள்துறை போலீஸ் அமைச்சராக இருந்தார். அந்த கக்கன் என்பவர் தலித். அவரு தான் போலீஸுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, சுட்டு கொள்ளுங்கடான்ட்டு. எல்லாரும் சுடுங்கன்னாரு. இப்ப கக்கன் எல்லாம் பேசுவாங்களே, அந்த கக்கன் தான் தமிழ் இளைஞர்களை சுட்டு கொன்ற ஒரு குரூரமான ஒரு அரசியல்வாதி. அது இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியே தீர வேண்டும். அவர் தலித் தான். தலித்துங்கிற போர்வையில் உட்காந்துக்கிட்டு நான் உத்தமன், நான் நல்லவன், அதெல்லாம் இல்லை. நீ நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணிடணும், இந்த சின்ன பசங்களை சுட்டு கொண்டு இருக்கலாமா? அது மாணவர்கள் அவங்கள சுட்டு கொண்டாரு, அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல. அதுக்குள்ள இன்னொரு கொடுமை என்ன நடந்ததுன்னா, திமுக ஜெயிச்சிருச்சு எலெக்ஷன்ல 1967. அண்ணா முதலமைச்சராக போகிறார். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அண்ணா முதலமைச்சர் ஆகிற அந்த காலகட்டம், அந்த 15-20 நாள்ல இந்திய எதிர்ப்பு தொடர்பாக அந்த துப்பாக்கி சூடுக்கு அந்த ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த ஃபைல்லாம் மிஸ்ஸிங். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவர் வந்து கக்கன் உத்தமர், காமராஜர் உத்தமர், பக்தவச்சலம் உத்தமர், காங்கிரஸ் உத்தமர்லாம் பேசுவாங்க. இது பண்ணதெல்லாம் ஃப்ராடு. கக்கனோட மிகப்பெரிய ஃப்ராடு உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி ஃப்ராடு பண்ணி இளைஞர்களை கொன்னுட்டு அதுக்கப்புறம் உத்தமன் பேசி பேர் வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் வேஸ்ட். அதை அவர் பண்ணார். ஆச்சா, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த தலித் தலைவர் இவர் எப்படி இது தமிழ்நாடு இந்தியா முழுக்க இவர் தன்னுடைய கட்சியை எப்படி கொண்டு சேர்க்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு ஆதரவு யாருன்னா, ஒரு சைடுல சொல்றாங்க RSS உடைய ஆதரவு இவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற. ஏன்னா அண்ணா சாரை அன்னைக்கு வந்து ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த போது அதை முழுக்க நடத்தி காட்டியது RSS தான். RSS வந்து அவர்களுக்கே பிடிக்காத மகாத்மா காந்தியோட பேரை வச்சுக்கிட்டு இருக்கவங்கள வச்சு அவங்களுக்கு இவங்க ஃபண்டு பண்ணி அதன் வழியாக காங்கிரஸ் ஆட்சியை அழித்து பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்தது RSS. அண்ணா ஹசாரேயை வச்சு மகாத்மா காந்தியோட வழியை வச்சு அதை பண்ணாங்க. இப்போ அம்பேத்கரோட வழியை வச்சு RSS வேற ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல, நமக்கு போக தான் தெரியும். RSS இதை பண்ணக்கூடியதா? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா RSS-ஐ விடவும் மிக பெரும் பலம் பொருந்திய தலைவராக மோடி இருக்கிறார். மோடி அவங்களால RSS-ஆல ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் கையை மீறி அவர் போயிட்டார். அவரை எப்படி கீழே இறக்குறது அப்படின்னு பார்த்து வேற யாரோ வச்சு இறக்குறதுக்கு RSS ட்ரை பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா RSS-உம் மோடியும் அணுக்கமாக தான் இருக்காங்க. அதனால அதை நம்ப முடியாது நம்ம. ஆனால் இதுக்கு பின்புலத்தில் யாரோ இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியோ ஒரு மிகப்பெரிய பணபலமோ இருக்குது இந்த திப்கேவோட காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னால். அவங்க மெல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டிலே பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இங்க தமிழ்நாடு பிரான்ச் அப்படின்றாங்க, கேரளா பிரான்ச் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக ஜென்சி அப்படிங்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தயாராக இருக்காங்க. இந்த நீட் தேர்வில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதை விட நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குல்ல. அவங்களாம் இப்போ கல்வி அடிப்படை கல்வியிலிருந்து மற்றதுக்கெல்லாம் இப்போ நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா அது சில குழந்தைகள் தற்கொலை பண்ணி செத்துருக்கு. ரிசல்ட் தப்பாக வந்துருச்சு, இல்லை ரிசல்ட் வரல, அதை எக்ஸாம் ரீ எக்ஸாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடக்குது.
அதனால தான் நீட் ஸ்கேம் பற்றி இப்போ பியூட்டிஃபுல்லாக ஸ்டாலின் சொன்னார். நீட் ஸ்கேமில் எக்ஸாமில் ஸ்கேம் இல்லை, நீட்டே ஸ்கேம் தான் சொன்னார். அதனால இந்த நீட் ஒழிக்கப்பட்டால் தான் இதெல்லாம் ஒழியும். பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறதே இல்லை, அப்படியே இந்த கிராஜுவேஷனில் வாங்கின மார்க்கை வச்சுக்கிட்டு அவங்க எடுத்துப்பாங்க, +2 வாங்கின மார்க்கை வச்சு அவங்க சீட்டு கொடுப்பாங்க. அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸாமை வச்சுக்கிட்டு இது பண்ணுறது வந்து தவறு. அதனால் நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதை மத்திய அரசு புரிஞ்சுக்கிட்டு நீட்டை ஒழிச்சாங்கன்னா அல்லது தமிழ்நாட்டில் தான் வந்து மெடிக்கல் காலேஜ் நிறையா இருக்குது. ஆமாம், இங்கே தான் வந்து அமைதி இருக்குது. அதனால் வட இந்திய இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டை தான் செலக்ட் பண்ணி வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்றாங்க. ஆமாம், அதுக்கு இது ஒரு வழின்னு சில தமிழ் கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வழி தான். பட் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதை நாடுங்கிறது ஒன்று தானே, அவங்க படித்தா தருவாங்க. இங்கே இருக்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அங்கே போய் படிப்பாங்க. அதெல்லாம் நடக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீட் எக்ஸாம் இல்லாமல் அதை பண்ணி காட்டலாம். அதை பண்ணுமான்னு தெரியல, அரசுக்கு வந்து இது வரணும். பட் இந்த போராட்டத்தால் பின்விளைவு என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு நமக்கு தெரிய வரும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய போகிறாரா, அல்ல அந்த குளறுபடிகளுக்கு அவர் நான் தான் பொறுப்புன்னு சொன்னார். பொறுப்பு ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்கனவே 14 மணி சொல்லிட்டார், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னாரு. அதுவே ஒரு ப்ரிலூடாக இருக்கலாம், ஒரு முன்னுரையாக இருக்கலாம் அவர் ரிசைன் பண்ண போகிறதுக்கு. அதனால் அவரே மனசாட்சிக்கு இது பண்ணி நானே ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அவர் ராஜினாமா செய்யலாம். அவங்க விளக்கறதை விட்டுட்டு கட்சி அவரை நீக்காமல் அவரே ராஜினாமா செய்யலாம், அல்லது டிபார்ட்மெண்ட்டை மாற்றிடலாம். அவருக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கொடுத்து இதுக்கு வேறு புது அமைச்சர்களை போடலாம். அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் வெற்றியா தோல்வியானா இது வரைக்கும் நமக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தெரியல வெற்றியா தோல்வியான்னு தெரியல. கூட்டம் வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய கூட்டமெல்லாம் இல்லை. ஆனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. அவங்க வன்முறையெல்லாம் பண்ணலை, அஹிம்சை முறையில் தான் பண்ணியிருக்காங்க. அது அண்ணாகாசராவுக்கு இருந்த அளவுக்கு ஒரு மாஸ் இல்லை, அந்த அளவுக்கு மாசு வரல. ஏன்னா அதுக்கு பின்னாடி RSS இருந்தது இல்லையா, அதனால இல்லை. அதனாலேயே நான் தோணுது இதில் RSS பின்னாடி இல்லைன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத அப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கட்சி மாதிரி ஆகுமா, காலம் தான் பதில் சொல்லும். ஆமாம், ஜெயஜீவன்ராம் கட்சி மாதிரி ஆகுமா, ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்கே தலித் கட்சியான VCKவில் ஒரு மாபெரும் பெரிய தலைவர், முன்னாள் MLA பனையூர் பாபு திருமாவளவனுக்கு அடுத்த கட்டத்தில் 2ஆம் கட்டத்தில் இருந்த தலைவர் அவரே வந்து திமுக போய் சேர்ந்துட்டார். ஆமாம், பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு சீட் தரல. பனையூர் பாபு, SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ். இந்த 3 பேருமே திமுக ஆதரவாக இருந்தவங்கனால அவங்களுக்கு போன முறை சீட் தராம விட்டாரு திரும்ப. ஆக்சுவலாக இவங்க திமுக, அது வேற சப்ஜெக்ட் பற்றி இருந்தாலும் சொல்லிடுறேன். திமுக முதலே பார்த்துருந்தா இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் அப்பயே தெரிஞ்சிருக்கும் VCKவும் காங்கிரஸும் தனக்கு துரோகம் பண்ண போது அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருந்திருக்காரு, ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஆமாம், அது ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட்ல தப்பா போச்சு. அதுதான் பண்ணக்கூடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது இவங்க வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து கோபுரம் தாங்கும் பொம்மைகள் வாங்க. இந்த தாவேகா எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவேகாங்கிறது ஒரு கோபுரம். அந்த கோபுரம் வந்து விஜய், அது உட்கார பொம்மைலாம் இருக்குல்ல, அந்த பொம்மைலாம் யாருக்குமே தெரியாது. விஜய்க்கே கூட இவன் MLAன்னு தெரியாது, இவன் அமைச்சர்னு விஜய்க்கே கூட தெரியாது, அவனுக்கே கூட தான் அமைச்சர்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்களாக அமைச்சராக இருக்காங்க, MLA ஆயிருக்காங்க. அடிப்படை விஜய் தான். அந்த மாதிரி இந்த கூட்டணியில் திமுக தான் அடிப்படை. திமுக இருக்கப்போ அதை ஓட்டிட்டு இருந்தது தான் இந்த கும்பல்லாம், எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கலாம் அவங்க. சரி பரவாயில்ல, இன்னும் பெட்டர் லேட் தேன் நெவர்ன்ற மாதிரி பின்னாடியாவது திமுக அந்த அறிவு வந்து இந்த கூட்டணி கிட்டலாம் வேணாம். ஆரம்பத்துல இருந்த பழனிசாமி தான் நல்லா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த தான் நல்ல பிரமாதமான எதிர்கட்சி அரசியல் பண்ணி சிறப்பான அரசியல். எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்த இப்போ கூட பாருங்க, 4 கால்ல 2 கால் தான் தாவேக்காவுடையது, 2 கால் வந்து யாருடைய காலும். ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்மெண்ட் பிரமாதமா. ஆமா, அந்த கால் போயிடலாம். 6 மாசம் கொடுக்காங்க, பண்ணி 6 மாசம் இருக்கு சாவரம் எவன் பொறுப்புன்னு கேட்டாரு. 6 மாசம் தமிழ் செத்து போவான்ல, சாப்பிடுமா நீங்க தொழில் கத்து போயிருக்கா, 6 மாசம் தமிழ் சாவணுமான்னு கேட்டாரு. பிரமாதமான கேள்விகள் கேட்கிறாரு, பிரமாதமா அரசியல் பண்றாரு. அதுலயே பாருங்க, அவர் கட்சியை விட்டு போய் ஆதரவு கொடுத்த அந்த பழைய முன்னாள் அமைச்சர்கள் MLAக்கள்லாம் இருக்காங்களே, திரும்பி வந்துட்டாங்க. திரும்ப வந்த பிறகு அவர் ஒரு போல்டா சொல்லிட்டார் பாருங்க, பழைய கட்சி போஸ்டிங்ல இவங்களுக்கு எடுத்தாச்சு, அதை போடக்கூடாது இவங்க பேருக்கு பின்னாடி. அது வந்து கரெக்ட் தான். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கட்சி விட்டு நிறைய பேர் போறாங்கல்ல, இந்த கடம்பூர் ராஜு உட்பட்ட தலைவர்கள் எல்லாமே போறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த எதேச்சாதிகாரம்ன்றாங்க. ஒரு தலைவன் அப்படி இருந்தாதாங்க கட்சியை நடத்த இருக்கலாம். பட் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கலாம் அவரு. பட் அவருக்கு he knows better than all of us. ஏன்னா அவர் வந்து அப்படி பண்ணிருக்காரு. 4 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அவரு. அது வந்து கட்சி எப்ப வேணா ஆட்சி கவுருண்டாங்க, கவுக்காம 4 ஆண்டு காலம் அதிமுக எத்தனை எதிரிகள் எத்தனை துரோகிகள் அவருக்கு இருந்திருக்காங்க, அத்தனை பேரை அடக்கி வச்சு ஆட்சியை கொடுத்திருக்காருன்னா அவர் பயங்கரமான ஆள். அவர் சாமர்த்தியசாலி, சாணக்கியன் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. எடப்பாடியை நம்ம பாராட்டியே தீர வேண்டும். எப்பவும் அது தூர்ந்து போன கட்சி தீர்ந்து போன கட்சிலாம் கிடையாது. 1 கோடிக்கு மேல் அதிகமான ஓட்டு வாங்கி திமுக அதுக்கு 3% டிஃபரன்ஸ் தான். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாவேகாக்கு அதுக்கு 6% டிஃபரன்ஸ் தான். அந்த மாதிரி கிட்ட தான் வந்திருக்குது. அப்படி ஒன்றும் தீர்ந்து போன கட்சிலாம் கிடையாது. அது என்ன ஒண்ணு ஒரு 100 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்குது அதிமுகவுக்கு. அதை அவங்க கூர்ந்து நோக்க வேண்டும். ஏன்னா திமுகவுக்கு எந்த தொகுதியிலும் டெபாசிட் போல, தாவேகாக்கு எந்த தொகுதியிலும் டெபாசிட் போல, திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கும் டெபாசிட் போல, இவங்களுக்கு போயிருக்குது.
அதனால அதை மட்டும் அவர் யோசிச்சு ஆமா. அந்த தொகுதிகளை அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா அதிமுகன்றது ஒரு மாபெரும் சக்தி. தமிழ்நாட்டிற்கு அதிமுக அவசியம். தமிழ்நாட்டுக்கு அந்த ரெட்டலைங்கிறது அவசியம். அதை விட்டுறக்கூடாது. அதனோட அழிவு வந்து தமிழ்நாட்டுடைய அழிவுடைய முதல் படி. அதை விட்டுறக்கூடாது. ஓஹோ. ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த அளவுக்கு இந்தியாவில் வேரூன்றி இந்தியாவில் அரசியல் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் காக்ரோச் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை எல்லாருக்கும் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.